ஓம் நமோ வெங்கடேஷாய. ஆகஸ்ட் மாதத்துக்குண்டான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் புக்கிங்கும் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆஜீத சேவா புக்கிங்கும் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த 2 டிக்கெட்டுமே புக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாரம் கூட கம்ஃபர்டபுளாக நம்ம திருச்சானூர் தாயார் கோயிலையும் ஆஜீத சேவை அட்டன் பண்ணிவிட்டு திருப்பதி பெருமாளையும் அன்னைக்கே 300 தரிசனம் வழியாக சுவாமி தரிசனம் செய்துட்டு வரலாம். இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஆகஸ்ட் மாதம் சுவாமி தரிசனம் செய்யணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு தடவை ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அடுத்து இதே ஹோமம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பர் 3த்துக்குமே 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. மற்றபடி வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் பண்ண போகிறதா இருந்தாலும் நீங்கள் 300 தரிசன டிக்கெட் இந்த மாதம் போட்டிருந்தாலும் வர்ச்சுவல் சேவா போட்டிருந்தாலும் ஃபார் ஆகஸ்ட் எது எப்போ போட்டிருந்தாலும் சரி இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அடுத்து அதே டிக்கெட்டை புக் பண்ணுறப்ப தான் இந்த டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணிக்கணும். இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பர் 3த்துக்குமே 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவையில்லை. ஸ்கூல் போகிற குழந்தைய இருந்தால் ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட்டு. ஹோமம் நடக்கிறப்போ ஷர்ட் பனியன் எடுக்க சொல்லிடுவாங்க. மேல் தொண்டு போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. ஆன்லைனில் மட்டும்தான் ஹோமம் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க, ஆஃப்லைனில் கொடுக்கறது கிடையாது. அவசியம் நம்ம ஹோமம் அட்டன் பண்ணணும். அலிப்பிரி அடிவாரத்தில் பாதாள மண்டபம் இருக்கும், அங்கே ஹோமம் செய்வாங்க. 8:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. 9 to 11 ஹோமம் நடக்கும். அங்கே இருக்கிற சூப்பர்வைசர்கிட்ட அவசியம் நம்ம தர்ஷன டிக்கெட் பிரிண்ட் அவுட்டில் சீல் அண்ட் சைன் வாங்கிக்கணும், செக்குடுன்னு. அப்போ தான் 300 தரிசன க்யூவில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. ஸோ ஹோமம் முடித்ததுக்கப்புறம் அங்கேயே உங்களுக்கு அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் திருமலைக்கு போயிட்டு வரதுக்கு பஸ்ஸும் கிடைக்கும், இல்லை ஜீப்பும் கிடைக்கும். உங்கள் ஓன் வெஹிக்கிளில் போனீங்கன்னா கூட அங்கேயே ஓரமாக பார்க் பண்ணிக்கலாம். அக்காமடேஷன் நம்ம தான் பார்த்துக்கணும். ஆல்ரெடி ஆகஸ்ட் மாதத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஸோ இனிமேல் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அக்காமடேஷன் நம்ம தான் பார்த்துக்கணும். நீங்கள் காலையில் தான் போய் ரீச் ஆவீங்கன்னா ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கிறதுக்கு திருச்சானூர்லேயும் இடம் இருக்குது, திருப்பதிலையும் இடம் இருக்குது. நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஹோமம் நடத்துகிற இடத்துக்கிட்டே உள்ள பேக் வச்சுக்கலாம். பின்னாடி 300 தரிசன க்யூவில் டெபாசிட் பண்ணிவிட்டு மொபைல் லக்கேஜ் தரிசனம் செய்துட்டு வாங்கிட்டு நம்ம நைட்டே ரிட்டன் ட்ரெயின் ஏறிடலாம். இல்லை ரூம் வேணும் அப்படின்னா டிடிடியோட ரூம்ஸ்னால் ஆஃப்லைனில் விஷ்ணு நிவாஸில் தான் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஹோமம் அட்டன் பண்ணிட்டு தான் திருமலைக்கு போகிற மாதிரி இருக்கும். ப்ரைவேட் லாட்ஜஸ் 300 ரூபா, 350 ரூபா, 600 ரூபாயில் அந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக திருப்பதியாக இருக்கட்டும், திருச்சானூராக இருக்கட்டும், டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் முத நாள் கூட வந்து ஸ்டே பண்ணிவிட்டு 2 கோயிலையுமே சிறப்பான தரிசனம் செய்யலாம். அதாவது திருச்சானூர் தாயார் கோயிலையும் ஆஜீத சேவை அட்டன் பண்ணிவிட்டு ஹோமமும் அட்டன் பண்ணிவிட்டு மூலவர் பெருமாளையும் 300 தரிசனம் க்யூவில் போய் சுவாமி தரிசனம் செய்யலாம். ஹோமம் டிக்கெட் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபா லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஒரு லாகினில் 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் நம்ம புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 1600 ரூபா, 1600 ருபீஸ். இப்போ நம்ம எப்படி புக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எலிஜிபிளாக இருக்கிற நம்பர், அதாவது 30 நாளுக்கு மேலே ஹோமம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டும் அந்த டைம் கேப் பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு டிக்கெட்டோட கம்பேர் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி எலிஜிபிளாக இருக்கிற நம்பர் உங்ககிட்ட அவசியம் 2-3 இருந்தால், 2-3 மொபைல் இருந்தால் தனித்தனியாக லாகின் செய்துக்கோங்க. எங்கள்கிட்ட ஒரு மொபைல் தான் இருக்குது அப்படின்னா டிடிடி ஆப்பில் ஒரு மொபைல் நம்பர்லேயும், டிடிடி போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.in அதில் இன்னொரு மொபைல் நம்பர்லேயும் 9:50க்கே லாகின் செய்துருங்க. கரெக்டாக 10 மணி போல் ஹோமம் டிக்கெட் கிளிக் பண்ணுங்கள். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக இதில் போதோ ஒரு இதில் ஒரு மாதிரி காமிக்கும். அதில் மினிமமாக போகிறதுல புக்கிங் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. அண்ட் எத்தனை டிவைஸில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்களோ அத்தனையும் கிளிப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே. வர்ச்சுவல் க்யூ முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் எல்லா நாட்களுக்கும் அவைலபிலிட்டி காமிக்கும். ஒரு நாளைக்கு 200 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு லாகினில். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் இன்னொரு லாகினில் தான் நீங்கள் புக் பண்ணிக்கணும். ஒரு டிக்கெட் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு கோட்டாவை அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு கோத்திரம் கேட்பாங்க. ஸோ அந்த கிளிப்பில் கோத்திரமும் சேவ் பண்ணிக்கோங்க. உங்களோட கோத்திரம் தெரிஞ்சால் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச கோத்திரம், விஷ்ணு கோத்திரம், சிவ கோத்திரம், ஏதாவது ஒன்று, விஷ்ணு, சிவா ஆர் உங்கள் கோத்திரம், அதை மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இமெயில் ஐடி, சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோடு,
பில்கிரிம் டீட்டெயில்ஸ், ஆதார், ஏஜு, ஜெண்டரு, இந்தியன்ஸாக இருந்தால் ஆதார், என்ஆர்ஐஸ் இருந்தால் பாஸ்போர்ட், அடுத்து அதோட நம்பர், 2 பேரோட டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு பே பண்ணிக்கோங்க. கன்வீனியண்ட்டான இருக்கிற மோட் ஆஃப் பேமெண்ட் செய்துக்கோங்க. யூபிஐ ஆப் இருக்கணும். யூபிஐயில் பே பண்ணுறதா இருந்தால் யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி புக் பண்ண முடிய மாட்டேங்குது. இல்லைன்னா கார்டு, நெட் பேங்கிங் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டிக்கெட் ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒருத்தவங்க சொன்னாங்க, டிக்கெட்டு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அது பணம் கட்டின பிறகு பிளாங்காக இருந்துச்சு, ரொம்ப நேரம் ஒரு 5 மினிட்ஸுக்கு மேலே வெயிட் பண்ணேன், சரி அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போய் ஹிஸ்ட்ரியில் பார்த்தா டிக்கெட் இருந்துச்சு, ஆனால் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னாங்க. ஒரு வேளை பே பண்ணிட்டீங்க, எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அப்படியே இருக்குன்னா அப்படியே இருங்க. உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா இன்னொரு லாகின்ல வச்சுருப்பீங்களா, அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிச்சிச்சுன்னா திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ வராது. ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த இன்ஃபர்மேஷன், நம்ம ஹுண்டின்னு ஒன்று இருக்கும்ல ஆப்ஷன், அதுலேயும் லட்டுவும் இவ்வளோது வேணும் அப்படின்னு போட்டால் இந்த திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ வரல அப்படின்னு. ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணப்போ எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை தான், ஆனால் சொல்லியிருந்தேன் வீடியோவில். அது ட்ரை பண்ணி ஒரு பிரதர் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை 300 தர்ஷன டிக்கெட் புக்கிங்கில் கூட புது சேஞ்சஸ் செய்திருக்காங்க. அதன்படி எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன் தனியாக. அதாவது கோட்டா ஸ்டேட்டஸ் இந்த கரண்ட் டேட் ஸ்ரீவாணிக்கெல்லாம் காமிப்பாங்க, இவ்வளோது புக் ஆகிருக்கு, இவ்வளோது பெண்டிங்கில் இருக்குது, இவ்வளோது அவைலபிலிட்டி இருக்குன்னு. அந்த மாதிரி இப்போ 300 தர்ஷனத்துக்கும் காமிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் 0ல் அவைலபிலிட்டி இருந்தால் கூட புக்கிங் ஆகுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அக்டோபருக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த ஹோமம் டிக்கெட் தான், அதுவும் பிரம்மோற்சத்துக்கு ஓப்பன் பண்ணலை. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அப்போ சொல்லியிருந்தாங்க கேன்சல்டுன்ட்டு. 300 தர்ஷன டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்களான்ட்டு தெரியல பிரம்மோற்சவம் டேட்ஸுக்கு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஆகஸ்ட் மாதம் சுவாமி தரிசனம் செய்யணும், அடுத்த வாரமே சுவாமி தரிசனம் செய்யணும்லாம் இந்த ஹோமம் டிக்கெட் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏதோ ஒரு டிக்கெட் ஏதோ ஒரு டேட்டுக்கு ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு பிடிச்ச டேட்டில் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா கிடைச்ச டேட்டில் புக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் மட்டும்தான் ஹோமம் டிக்கெட் கொடுக்குறாங்க. அடுத்து டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆஜீத சேவா புக்கிங். கீழ் திருப்பதியில் டிடிடியோட பழமை வாய்ந்த கோயில்கள் இருக்குது. அலமேலு மங்காபுரம், ஸ்ரீனிவாச மங்காபுரம், அப்ளேகுண்டான்ட்டு நிறைய கோயில்கள். இங்கே ஆஜீத சேவாஸ் ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. திருமலால பெருமாளுக்கு எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். திருச்சானூர் தாயார் கோயிலில் எல்லா ஆஜீத சேவாஸும் அட்டன் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். சுப்ரபாதம் சேவாவில் ஃபஸ்ட்டு 5 லேடிஸாக போகிறப்போ ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அவங்க தான் முதல்ல விடுவாங்க. வலது கால் எடுத்து வச்சு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எந்த மங்கள பொருட்கள் கொடுத்தாலும் தாயார்கிட்ட வச்சு திருப்பி கொடுப்பாங்க. அண்டு ஃப்ரைடே சுப்ரபாதம் புக் பண்ணுறீங்கன்னா உள்ளே இருக்கிற மண்டபத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க, டைமிங்ஸ் மாறும். அண்டு மணி மண்டபத்தோடு நம்ம இப்போ 300 ஃப்ரீ தரிசனம் 50 ரூபா டிக்கெட்லாம் போனால் எந்த இடத்துல இருந்து தரிசனம் செய்வோமோ அது வரைக்கும் தரிசனம் செய்யறதுக்கு அனுமதிப்பாங்க. ஃப்ரைடே சுப்ரபாதம் டிக்கெட் ஆன்லைன்லேயும் கொடுப்பாங்க, ஆஃப்லைன்லேயும் கொடுப்பாங்க. ஆஃப்லைன்னா காலையில் 2:45 கேட் நம்பர் 3ல் போய் நிற்கணும். 50 டிக்கெட்ஸ் தான் ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி. ஒரு வேளை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க சுப்ரபாதம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் சஹஸ்ர நாமார்ச்சனைனா ஆஃப்லைனில் 100 ரூபாய்க்கு கொடுப்பாங்க, அதுவும் உள்ளே தான் விடுவாங்க. பட் இந்த சஹஸ்ர நாமார்ச்சனாவாக இருக்கட்டும் சுப்ரபாதம் சேவாவாக இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை புக் பண்ணால் உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. நான் உள்ளன்னு சொல்கிறது மூலஸ்தானத்துக்கு முன்மண்டபம், விஸ்வக்ஷேனர், ஸ்ரீ ராமானுஜர் சன்னதியெல்லாம் இருக்கும்ல அங்கே. ஃப்ரைடே புக் பண்ணால் வெளியில் தான், மற்ற நாட்கள் புக் பண்ணால் உள்ளே அனுமதிப்பாங்க. அபிஷேகம் டிக்கெட் கொஞ்சம் சீக்கிரமாகவே தீந்துடும். ஒரு டிக்கெட் 500 ருபீஸ். ரொம்ப அருமையாக இருக்கும். அஸ்தர அலங்கார சேவா, திருப்பாவாடா சேவாக்கு ஜிலேபி பிரசாதம், நிறைய சேவாஸ்க்கு பார்த்திங்கன்னா வடை பிரசாதம் கொடுப்பாங்க ஃப்ரீயாக. ஈச் அண்ட் எவ்ரி சேவா வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், அருமையாக இருக்கும். சில திருப்பாவாடை சேவைலாம் ஆன்லைனில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொடுக்குறாங்க. அக்ஷதலபாத பத்மாராதன சேவா, புஷ்பாஞ்சலி சேவா, லக்ஷ்மி பூஜாலாம் ஆஃப்லைன்லேயும் கொடுப்பாங்க தான். அது முன்னாடியே போய் நிற்கணும், அதுக்கும் கவுண்ட் உண்டு. ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறவங்க தான் முதலையும் அனுமதிப்பாங்க, முன்னாடியும் உட்கார வைப்பாங்க. அதனால் ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. அதுவும் கிளிப்ட் அவுட் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஒரு லாகின்ல ஒரு டிக்கெட் இல்லைனா 2 டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை தாயாரை கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் செய்யணும்னா லக்ஷ்மி பூஜா 100 ரூபா தான். ப்ளவுஸ் பீட் பிரசாதம், உற்சவ தாயத்தை குங்குமார்ச்சனை செய்தப்புறம் கிட்ட போய் தரிசனம் செய்யலாம். சுபதம் என்ட்ரி வழியாக போய் மூலவர் தாயாரை மணிமண்டபம் வரைக்கும் தரிசனம் செய்துட்டு வரலாம். நீங்கள் ஃப்ரைடே போகிறீங்கன்னா திருச்சானூர் தாயார் கோயிலில் என்னென்ன ஆஜீத சேவாஸ் இருக்குங்கிறது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இப்போ ரீசெண்டாக கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஸ்ரீனிவாச மங்காபுரம்லேயுமே அருமையாக இருக்கும். மூலவர் பெருமாளா அப்படியே நம்ம ஒரு
செகண்ட் வந்து நம்ம எங்கே இருக்கோம், திருமலையில் இருக்கோமா கீழே இருக்கோமா அப்படிங்கிறதே மறக்கிற அளவுக்கு சில சேவாஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் 2 சேவா மட்டும்தான் ஆன்லைனில் கொடுக்குறாங்க, மீதியெல்லாம் ஆஃப்லைன் தான். நேரில் கவுண்டரில் போய் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்பளைய குண்டாவில் கூட நிறைய சேவாஸ் இருக்குது. சேவாஸில் டவுட் இருந்தாலும், புக்கிங்கில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எப்போவுமே ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அதே டிக்கெட்டை புக் பண்ணுறப்ப தான் டைம் டேஸ் கேப் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு கோயிலில் புக் பண்ணிவிட்டு டிடிடியோடதில் அதே கோயிலுக்கு புக் பண்ணுறப்ப தான் அந்த ரூல்ஸும் பார்க்கணும். இப்போ நீங்கள் கல்யாணோற்சவம் புக் பண்ணிட்டீங்க, அடுத்தடுத்த நாளைக்கு திருமலா, திருச்சானூர், அலமேல மங்காபுரம், ஸ்ரீனிவாச மங்காபுரம்னு புக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வேறு வேறு கோயில்கள். ஒரு கோயிலில் புக் பண்ணிவிட்டு அதே கோயிலுக்கு தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட்டுக்கு தான் பார்க்கணும். நீங்கள் ஸ்டே பண்ணணும்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிக்கேன். திருச்சானூரில் சன்னதி திருலையை ஸ்டே பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், லாக்கர் வச்சுக்கிறது ப்ரைவேட்டாக இருக்கட்டும், டிடிடியோடதாக இருக்கட்டும், திருப்பதிலையும் ஷேர் பண்ணிக்கேன். செக் பண்ணிக்கோங்க. கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கே சாமி தரிசனம் செய்யணும், இல்லை ஆகஸ்ட்டில் சாமி தரிசனம் செய்யணும்னா பெஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச டேட்டில் புக் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் கிடைச்ச டேட்டில் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலாக இருந்தால் கூட இருந்தாலும் சரி, ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போனீங்கன்னா அதுக்கு ஒரு தனி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளிப் போர்டில் சேவ் பண்ணிக்கோங்க. எப்படி கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆஜித சேவா டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் போய் சேரும். அலிப்பெரிய அடிவாரத்தில் ஹோமம் எப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் தேவைப்பட்டால் கேளுங்க. தேங்க்யூ.